ஐயோ! நம்மளே ஒரு புள்ளைன்னு படிக்க உட்காந்தா கூட கான்சன்ட்ரேஷனே வர மாட்டேங்குது. டிஸ்ட்ராக்ஷன் மேலே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன தான் வழி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் சர்வேஷ். நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சிட்டேன். நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து ப்ரோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறது, எப்போ பாரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, ஃபோக்கஸ்டாகவே படிக்க முடியல ப்ரோ, இதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து +2ல் நான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எனக்கு MMCயில் சீட்டு வாங்க ஹெல்ப் பண்ண 4 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். சும்மா நச்சுன 4 டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இயர் ரெண்டுக்குள்ளே எப்படியாவது நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும் அப்படின்னு கோல் வச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 6000 லைக்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் அதிகமாக பேருக்கு போய் சேரும். யூடியூப் அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகுது, அதனால தான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க, காலையிலே எந்திரிச்சு படிங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து அப்போ வந்து நேச்சுரலாகவே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்போ யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் எவனும் இருக்க மாட்டான். ஸோ நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வராது. ப்ளஸ் வீட்லேயும் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ இந்த டைம் வந்து நேச்சுரலாகவே டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக வந்து நான் வந்து ஏர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு படிப்பேன். ஸோ இந்த டைம் இந்த 5 to 8, இந்த 6 to 9 அந்த டைமில் வந்து லைக் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சா என்ன நடக்கும் தெரியுமா மேன் உனக்கு? இதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். நான் ஆப்வியஸ்லி ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சப்பையும் வந்து எனக்கும் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாலாம் எந்திரிக்க மாட்டேன். தூக்கம் சொக்க தான் செய்யும். ஸோ எந்திரிச்சோடனே வேலையை என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் ப்ரஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கம் போயிடும், ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க. ஸோ எப்படியாவது பெட்டிலேருந்து அந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு எந்திரிச்சு போய் ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க. இல்லை ப்ரோ மார்னிங் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். மார்னிங் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லேட் நைட் படிக்கலாம். லேட் நைட் இதே மாதிரி தானே, எல்லோரும் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. ப்ளஸ் ஆன்லைனில் அதிகமாக பேர் இருப்பானுங்க. பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி வந்து லேட் நைட் வந்து கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்கு முக்கிய காரணமான இந்த இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதான் கிடையாது. இந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிற ஆப் எல்லாத்தையும் வந்து நம்ம மோட்டிவேஷனாக மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 hour நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து ஃபோன் எடுக்காமல் நீங்கள் படித்தாதான் நெக்ஸ்ட்டு 15 minutes வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா வந்து நீங்கள் அடுத்த 15 minutes ஜாலியாக ஃபோன் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நம்மளால் வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 4 hours 5 hours நம்மளால் கண்டினியூஸாக உட்கார முடியாது. நமக்கே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், பிரெயினும் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிரேக் எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் ரொம்ப நேரம் கொஞ்சம் கண்டினியூஸாக படிக்க முடியும். டெய்லி ஒரு 10 hours 11 hours வரைக்கும் படிக்கலாம். இந்த மாதிரி பிரேக் எடுத்து படித்தா இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோ நீங்கள் சொன்ன அந்த 1 hour கூட நம்மளால் படிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? அப்போனா வந்து நோ ஃபோன், சும்மாவே இருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா 1 hour நீங்கள் படிச்சுட்டு தான் வந்து ஃபோன் எடுக்கணும். நீங்கள் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா 1 hour படிக்கணும். இல்லை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஃபோனும் கிடையாது, சும்மாவே இருங்க. உங்களால் எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபோன் வேணும்னா படிக்கணும். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். ஓகே ப்ரோ, சரி டென்ஷன் ஆகாதீங்க. சரி ப்ரோ, இதே மாதிரி நான் டெய்லி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி இதே மாதிரி படிச்சுட்டே இருந்தால், அதுவும் எஸ்பெஷலி எக்ஸாம் டைம்லலாம் ஒரு 3 months 4 months டெய்லியும் படிச்சுட்டே இருந்தால் அப்படியே மைண்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மென்டல் ஆகிற மாதிரி ஆயிரும். அதை விட்டால் மென்டல் ஆயிடுவோம் போல இருக்குது. இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். அது அப்படி தான் 3 மாதம் தொடர்ந்து படித்தா செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். பட் என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து டெய்லி இவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் படித்து எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் அந்த மீதி நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா வந்து மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 to 7 எப்படியாவது ஒரு 9 hours இல்லை 10 hours படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த கோல் இப்போ நான் அந்த ஈவினிங் 6 to 7 10 hours 9 hours படிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் டு நைட் வந்து நான் எதுவுமே படிக்க மாட்டேன், ஃப்ரீயாக இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுவேன், யூடியூப் பார்ப்பேன், ஃபோன் நோண்டுவேன், கேம் ஆடுவேன். ஓகேங்களா? அந்த ஈவினிங் 6:30 to 7
நைட்டு நான் 11:30 தூங்குற வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன், செம்ம ஃப்ரீயாக இருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்து ஒரு உறுத்தல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு கில்ட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஐயோ நம்ம படிக்காமல் ஃப்ரீயாக இருக்கோமே அப்படிங்கிற கில்ட் இருக்காது. ஏன்னா நீங்கள் 9 மணி நேரம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க. ஸோ அந்த கில்ட்டு ஃப்ரீயாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஐயோ நம்ம வந்து ஈவினிங் வந்து நல்லா கில்ட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும், ஒரு உறுத்தல் இல்லாமல் என்ஜாய் பண்ணணும்னா எப்படியாவது இந்த ஈவினிங்குள்ளே நம்ம 9 மணி நேரம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஆகிடும். எப்படியாவது அந்த 9 மணி நேரம் படிச்சணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிப்போம். 9 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே, ஓகேங்களா? ப்ளஸ் இப்படி நீங்கள் பிரேக் எடுத்து படிக்கிறதுனால வந்து லாங் டேர்மில் வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்பவே குறையும். ஏன்னா வந்து நம்ம டெய்லி நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே இல்லை, நம்ம படிச்சுட்டும் இருக்கோம், என்ஜாயும் பண்ணுறோம். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான டெக்னிக், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ புரியுது ப்ரோ, எல்லாம் ரைட்டு. நீங்கள் மட்டும் ஈஸியாக வந்து டெய்லி 9 மணி நேரம் படி, 1 hour படித்தா தான் ஃபோனுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? எஸ், அதான் வந்து 4th பாயிண்ட், அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் இஸ் டிசிப்ளின். ஓகேங்களா? ஒரு ப்ராவர்ப் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, கோச் won't work unless you do. ஸோ அதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் பாயிண்ட்ஸ். பட் அதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும். அதிகமாக பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு, மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப் இருக்கும், ஒரு ட்ரிக் இருக்கும், ஒரு டெக்னிக் இருக்கும். அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் படித்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதெல்லாம் நாட் ட்ரூ. ஓகேங்களா? இட் ஆல் ஜஸ்ட் கம்ஸ் டவுன் டு டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். இது 2 தான் முக்கியம். ஓகேங்களா? அதான் உண்மை. எஸ், எனக்கு புரியுது, ஒரே நாளில் டிசிப்ளின் வராது. எடுத்தவுடனே உங்களால் 9 மணி நேரம்லாம் உட்காந்து படிக்க முடியாது. ஓகேங்களா? உடனே வந்து ஐயோ அவர் சொன்னதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்க முடியுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் 2 hours தான் டெய்லி படிக்க முடியுதுன்னா 2 hours ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ இந்த வீக்கில் இந்த டே 2 hours படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு 2 hours, ஒரு 15 minutes, 2 hours இல்லை ப்ளஸ் ஒரு 1/2 hour, 2.5 hours அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா லைக் இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் வந்து யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். ஓ புரியுது ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ தான் வந்து ஏதோ கொஞ்சம் தெளிவாக புரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் போய் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வருதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் இரு ப்ரோ, உங்களுக்காக நான் வந்து இன்னொரு அடிஷ்னல் போனஸ் டிப் தரேன். அது என்ன அப்படின்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மைண்டு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும், படித்தா ஏறவே ஏறாது, 1 hour கூட உங்களால் உட்கார முடியாது. என்ன தான் படித்தாலும் வந்து அது ஏதோ ஒன்று செட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் உடனே அதை மூடி வச்சுட்டு அந்த இடத்த காலி பண்ணணும். இடத்த காலி பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்கள் ஹாபி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு 45 minutes to 1 hour பண்ணலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிம் போவேன், உடனே எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஜிம் போயிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் இருக்கும். ஃபோன் நோண்டக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபோனாக நோண்டக்கூடாது. நீங்கள் வந்து இல்லை நான் சும்மா வாக்கிங் போய்ட்டு வரேன்னா கூட சூப்பர், வாக்கிங் போய்ட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 45 minutes to 1 hour வந்து அதுலேருந்து ஒரு மைண்டை எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உட்காந்து மறுபடியும் புக் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபோக்கஸ் பயங்கரமாக வரும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறது, இதையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். ரைட்டு ப்ரோ, வர்ற மாதிரி டிப்ஸு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்குது. எங்கள் அம்மா ஆல்ரெடி கொஞ்சம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த வேலையை முதல்ல போய் நான் பார்க்குறேன். எஸ், இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ட்ரையாவது கொடுத்து பாருங்கள். ஏன்னா நான் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். I'm Dr. Servesh. All the best. Best of luck. Mask cutting. It's all about humanity. சரி ரைட்டு, ப்ரோ சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு படிக்க ஆரம்பிக்க வேண்டிதான். சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு 2 minutes இன்ஸ்டாகிராம் பார்ப்போம். 2 hours later. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட.